நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பொங்கலுக்காண்டி இந்த வாட்டி மருமக ராஜலட்சுமிக்கு பதில் பேத்தி மகா தான் பொங்க வைக்கணும் அப்படின்னு பாட்டி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. பொங்கல் நல்லபடியாக வச்சிடுறாங்க. பால் அப்படி பொங்கிட்டு வருது, கிழக்கு பக்கம் பொங்கி ஊற்றிடுது. எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃபுகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆனால் மகாவுக்கு சூர்யா மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதில் வெக்ஸ் ஆயிடுறாங்க. மகா, உனக்கு நான் பொண்டாட்டியை ஏற்றுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் கோச்சிக்கிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அவருக்கு நெஞ்சு வலி வந்துடுது தாத்தாவுக்கு. உடனே அள்ளிக்கிட்டு டாக்டரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப வலி வந்துடுது. சூர்யாட்ட சொல்லிடுறாரு, இங்கே பாருப்பா மகா, மகா நல்ல பொண்ணுப்பா, நீ ஏப்பா அப்படி பண்ணுற? இல்லை தாத்தா இல்லை தாத்தான்னு சூர்யா சும்மா சொல்கிற. தாத்தா மேலே உயிரை வச்சிருக்காங்க. அவ்வளோ அன்பாக பேசுகிறாங்க. இல்லை தாத்தா, நான் சொல்கிறத கேளுங்க தாத்தா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் சொல்கிறத கேளு. நான் நல்லபடியாக சாகணும் கண்ணு மூடன்னு நினச்சின்னா அவளை நீ கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுன்னு சொல்லு. கடைசி வரைக்கும் நீ வாழணும் மகா கூட அப்படின்னு கையை நீட்டி சத்தியம் கேட்குறாங்க. நீ புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்க. நானும் என் பாட்டியும் இது வரைக்கும் ஒன்றா வாழ்கிறோம்னா அதுக்கு காரணமே அந்யோன்யம்ப்பா. விட்டு கொடுக்கணும்ப்பா. புருஷன் முன்னாட்டினா விட்டு கொடுத்து வாழ்ந்தாத்தான் வாழ்க்கை. அதை நீ புரிஞ்சுக்க சூர்யா. உனக்குன்னு கடைசி காலம் வரைக்கும் வந்து நிலைக்க போகிறது உன் பொண்டாட்டி மகா தான். மகா தங்கமானவ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாங்க. உடனே மகாவை நினச்சி பார்க்குறாரு சூர்யாவும். அவள் அப்பப்போ சின்ன சின்ன குறும்பு பண்ணாலும் அவள் குணங்களும் கேரக்டர் சூப்பராக இருக்கே. ஆமாம், அவள் எவ்வளோ டிசைனிங் பண்ணுறா, எவ்வளோ நல்ல தன்மை உள்ளவ அப்படிங்கிறத புரிஞ்சு பார்க்குறாரு. கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் தாத்தா, நான் மனசார நான் உனக்கு சத்தியம் கொடுக்குறேன்னு சொல்லி சத்தியம் கொடுத்துட்றாங்க. இங்கே ரூமுக்கு வர்றாங்க. மகா பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. போகாத மகா, ப்ளீஸ் மகா, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு கெஞ்சுறாரு. சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்கள 3 மாதம் டைம் கேட்குறாரு. நான் மனசு மாறிடுறேன், உன்னை ஏற்றுக்கிறேன். எங்கள் அம்மா நீ ஏற்று பேசிட்டேன், அதனால் உன்னை ஏற்றுக்க முடியாமல் இருக்கேன். இப்போ நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். தாத்தாவுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். 3 மாதத்துல நீங்கள் என்னை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகாமல் வீட்டுக்கு போகாமல் கிளம்பி இருந்துடுறாங்க. மகா, பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.